என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. ஏய் நல்லா இருமா, நல்லா இரு. பாக்க நல்ல பொண்ணா இருக்க. என் பையன் நல்ல பொண்ணதான் லவ் பண்ணிருக்கான். அம்மா அம்மா, இன்னைக்கு என்னம்மா சமைக்கிறது? சமையல் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ தோட்டத்துக்கு போய் அந்த செடியெல்லாம் கழிச்சு விடு போ. சரிங்கம்மா. அம்மா இது யாருமா புதுசா இருக்கு? அது நம்ம கரீனாவோட தம்பி. அப்படியா? பாக்க ரெண்டு பேருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. ஏய் இப்ப அதெல்லாம் உனக்கு ரொம்ப முக்கியமா? சொன்ன வேலையை செய் போ. சரிங்க. போன்னு அக்கா சொல்றாங்கல்ல, போ. சரி போறேன். நாம இங்க நின்னு பேசுறத யாராவது பார்த்தா சந்தேகம் வந்துரும். மத்தத அப்புறமா பேசிக்கலாம். நீங்க முதல்ல ரூமுக்கு போங்க. போங்க. சரி வா வா வா. போங்க, நான் வேலையை முடிச்சிட்டு வரேன். வா. அப்பாடா, என் மருமக வீட்டுக்குள்ளேயே வந்துட்டா. இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கணும். தங்கச்சி, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. என்னம்மா பாக்குற? இத உன் அத்தை, அதான் வசந்த் அவங்க அம்மா தான் கொடுத்து விட்டாங்க. எதுக்குன்னு? இதாம்மா நானும் அவங்க கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? பொம்பளை பொண்ணு எவ்வளவு நேரம் தான் ஆம்பளை துணியை போட்டுட்டு இருப்பா, அது அவளுக்கு கஷ்டமா இருக்காது, அதான் இந்த ட்ரெஸ்ஸை மாத்திக்க சொல்லி கொடுத்து விட்டாங்கம்மா. அவங்க சொல்றதும் சரிதானம்மா. இங்க பாரு, வேட்டி சட்டையோட காத்தோட்டமா தெரிஞ்சிட்டு இருந்த. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அதே மாதிரி தானே உனக்கும் இருக்கும். இந்தாம்மா, இந்த ட்ரெஸ்ஸை மாத்திக்கோ. வேண்டாண்ணே, நான் ட்ரெஸ் மாத்தின உடனே என்ன யாராவது பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு. ஒரு பிரச்சனையும் ஆகாதுமா ராசாத்தி. இந்த வீட்ல இருக்கிற ஆளுங்கெல்லாம் பார்க்க தான் ரவுடி பசங்களா இருப்பாங்க. ஆனா அறிவு அரை கிராம கூட கிடையாதுமா. நான்லாம் என் ரூம்ல படுத்து தூங்கும் போது லுங்கி கட்டிட்டு தான் தூங்கிட்டு இருப்பேன். நீ உன் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு கதவை சாத்திக்கோ. நீ காலையில கதவை திறக்கிற வரைக்கும் எவனும் வரமாட்டான். அம்மா யோசிக்காதம்மா. நீ இந்த ட்ரெஸ்ஸை மாத்து. நான் போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தா. அம்மா, கதவை டாப்பால் போட்டுக்கோமா. சரிண்ணே. என்ன இது? அண்ணாச்சி வீட்டுக்கு போன ராசாத்தி கிட்ட இருந்து ஒரு போனையும் காணும். வீட்டுக்கு போய் சேர்ந்தாலா என்னன்னே தெரியலையே. என்ன ஸ்ரீஜா யோசிச்சுட்டு இருக்க? இல்லம்மா, வசந்துக்கு நாளைக்கு கோவில்ல கல்யாணம் வச்சிருக்கோம். இந்த நேரம் பார்த்து அண்ணாச்சி கரீனாவையும் அவ தம்பியையும் இந்த வீட்டுக்குள்ள விட்டு வச்சிருக்காரு. எனக்கு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமாவே இருக்கு. நீ கேள்வி கேட்டப்போ கரீனா மட்டும் தான் பேசிட்டு இருந்தா பாத்தியா? அவளோட தம்பி ஒரு வார்த்தை கூட பேசல. அட ஆமா ஸ்ரீஜா, கரீனா தம்பி ஒரு வார்த்தை கூட பேசல. பாக்குறதுக்கு ஒரு மாதிரி பதட்டமாவே இருந்தான். இதெல்லாம் சேர்ந்துதாமா என்னை யோசிக்க வைக்குது. ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு என் மைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கு. வேணா ஒண்ணு பண்ணுவோமா? எதுக்கு சந்தேகத்தை நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டு? டவுட் வந்தா அத உடனே கிளியர் பண்ணணும். என்ன பண்ணலான்னு சொல்ற? கரீனா பேசிக்கிட்டு இருந்ததை வச்சு பார்த்தா கரீனா அவ தம்பிய யாரும் கேள்வி கேட்டுட கூடாதுங்கிறதுல ரொம்ப குறியா இருக்கா. இதுல இருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, கரீனா தம்பிய நாம கேள்வி கேட்டா
அவன் முன்னுக்கு பின்னா உளறி மாட்டிப்பானோன்னு கரீனா நினைச்சிருக்கலாம்ல. இப்போ நம்ம நேரா அவ தம்பி ரூமுக்கு போய் அவனை கேள்வி கேட்டா அவன் உளறி மாட்டிப்பான். நல்ல ஐடியா தான். வாமா போலாம். சரி வா போலாம். வா. ம். அபிக்கு ஃபோன் பண்ணி வசந்த் வீட்டுக்குள்ள வந்த விஷயத்த சொல்லிடுவோம். ராசாத்தி, சொல்லு ராசாத்தி, என்னாச்சு? அண்ணாச்சி வீட்டுக்கு நல்லபடியா போயிட்டியா? வந்துட்டேன் அபி. காளியான எல்லாத்தையும் சமாளிச்சு என்ன பத்திரமா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்பா, சரி நீ பத்திரமா இரு, யாருக்கிட்டயும் மாட்டிக்காம இரு. காலையில நானும் சஞ்சீவும் கோயிலுக்கு வந்துடும். ம். மா, யாரும் இல்ல, கதவு தட்டு. தட்டுமா. ரோஹித், ஐயோ, யாரோ கதவு தட்டுறாங்களே, இப்ப என்ன பண்றது? ரோஹித். யாரு? நான் தான் ரோஹித், சிந்தாமணி. கதவு தோற, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சிந்தாமணியா? ஐயோ, காளியான வேற இங்க இல்ல, நான் வேற இந்த ட்ரெஸ்ல இருக்கேன். இப்ப என்ன பண்றது? எப்படி போய் கதவு திறக்கிறது? என்ன ரோஹித் பண்ணிட்டு இருக்க? கதவை தர. நாம எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். மா, விட்றாதமா, உடனே கதவு திறக்கவே. இப்பவே பேசி ஆகணும், முக்கியமான விஷயம். கதவை தர ப்ளீஸ். ரோஹித், கதவை திறக்க போறியா இல்ல உடைச்சுக்கிட்டு வரட்டுமா? ஐயோ, மா, கதவை உடைச்சிரு. அண்ணாச்சி வந்தா நம்ம பேசி சமாளிச்சுக்கலாம். சரி. இவளுங்க அங்க என்ன பண்றாளுங்க? இந்த சிந்து சும்மாவே இருக்க மாட்டா, எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாளே. இதோ வரேன், இருங்க. ஹலோ மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணுல உன் தம்பி கிட்ட சும்மா கேஷுவலா பேசலான்னு வந்தோம். கேஷுவலா பேச வந்தீங்களா? ஒரு ஆம்பளை பையன் வீட்டுக்கு வந்துடக்கூடாதே, உடனே அவன் கூட பேசி ஆகணும்னு வந்துருவீங்களே. இந்த காலத்துல ஆண்களுக்கு பாதுகாப்பே இல்ல. போங்க போங்க போங்கம்மா. மாமா, போ போ. போயிருச்சுங்க. ராசாத்தி, ராசாத்தி, நான் காளி வந்திருக்கேன், கதவை தர. ராசாத்தி, ராசாத்தி. ஷப்பா. என்னன்னு? அழாத தங்கச்சி, இதுங்க லூசுங்க இப்படிதான் ஏதாவது பண்ணிட்டு இருக்கோங்க. நீ ரூம்லயே இரு, நான் கூப்பிட்டா மட்டும் நீ கதவு தர, புரியுதா? இந்தா வச்சுக்கோ, நான் வரேன். நாளைக்கு நான் போட்டிருக்க திட்டம் நல்லபடியா நடந்து வசந்துக்கும் ராசாத்திக்கும் கல்யாணம் முடியணும். இதுல எந்த சொதப்பலும் நடந்துடக்கூடாது. கவனமா இருக்கணும். பாண்டி மாமா, என்ன முத்துருக்கு? மாமா, நாளைக்கு அண்ணாச்சி அவரோட பையன் வசந்துக்கு அவரோட ஃப்ரெண்டு பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. அத நீ தடுத்து ராசாத்திக்கும் வசந்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நீ சவால் விட்டு வந்திருக்க. ஆனா இது வரைக்கும் எதுவுமே பண்ணாம இருக்க. உன் திட்டம் தான் என்ன மாமா? அது வந்து வேணாம் பாண்டி, இப்போதைக்கு உன் திட்டத்தை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லிடாத. இது வெளியே கசிஞ்ச அண்ணாச்சிக்கு தெரிஞ்சிருச்சு, அப்புறம் நீ அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கவே முடியாது. பாத்துக்க.
மாமா என்ன மாமா யோசிக்கிற? இல்ல ஒண்ணு இல்ல முத்தழகு. மாமா வசந்துக்கும் ராசத்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க உன் திட்டம் தான் என்ன? அதுவா, அது திட்டம்லாம் ஒண்ணு போடல முத்தழகு. நாளைக்கு வசந்துக்கு கல்யாணம் நடக்கிற கோயிலுக்கு ராசாத்தியை கூட்டு போய் இந்த ஊருக்காரங்க முன்னாடி நியாயத்தை கேட்டு பஞ்சாயத்துல வச்சு வசந்த ராசாத்தி கல்யாணத்தை நடத்திட வேண்டியதான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். நீ போய் பாடு, காலையில் பேசிக்கலாம். ம் ம் போ. பாண்டி மாமா வசந்துக்கும் ராசாத்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க என்ன திட்டம் போட்டிருக்கன்னு கேட்டா எதுவுமே இல்லைன்னு சொல்லுது. பாண்டி மாமா ராசாத்தி கல்யாண விஷயத்துல இவ்ளோ அஜாக்கிரதையா இருக்குமா? இல்லையே, எங்கேயோ இடிக்குதே. ஒருவேளை பாண்டி மாமா அது போட்டிருக்க திட்டத்தை பத்தி சொல்லக்கூடாதுன்னு நினைக்குதோ? என்ன நடந்தாலும் சரி, நாளைக்கு முழுக்க நான் பாண்டி மாமா கூட தான் இருப்பேன். அப்பதான் ஏதாவது பண்ணி ஸ்ரீஜா சிந்தாமணிய வச்சு பாண்டி மாமா திட்டத்தை கலைச்சு வசந்துக்கு வேற ஒரு பொண்ணை கட்டி வச்சு பாண்டி மாமாவை அண்ணாச்சி கிட்ட விட்ட சவால்ல தோக்கடிக்க முடியும். அலாரம் வச்சு காலையிலேயே எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சாச்சு. இன்னைக்கு முழுக்க மாமா விட்டு ஒரு நொடி கூட விலகாம மாமா கூடயே இருக்க வேண்டியதான். மாமா 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 எங்க மாமா காணோம்? மாமா, அத்தை, ராசாத்தி, பாண்டி மாமா. என்ன எல்லாம் போட்டது போட்டபடி இருக்கு? அத்தையும் ராசாத்தியும் எங்க போனாங்க? அத்தை, மாமா எங்க போய் தொலைஞ்சாங்களோ? மாமாவையும் காணும், ராசாத்தையும் காணும். அத்தை மாமா யாருமே வீட்ல இல்லையே. எல்லாரும் எங்க போனாங்க? சரி, அபி ராசாத்தி வீட்ல இருக்காளான்னு போய் பாப்போம். என்ன அபி வீடும் பூட்டி இருக்கு? அப்ப எல்லாரும் சேர்ந்து வசந்த கல்யாணத்துக்கு கிளம்பி போயிட்டாங்களா? ஒண்ணுமே புரியலையே. தப்பு பண்ணிட்டேன். என் மாமாவை கல்யாணத்துக்கு போக விட்டனே. இப்ப என்ன பண்றது?
இது உடனே ஸ்ரீஜா கிட்ட சொல்லி ஆகணும். ஏய் நில்லு. யார் நீ? நான் இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல உன்னை பார்த்ததே இல்லையே. நான் ஊருக்கு புதுசுனா சாமி கும்பிட கோயிலுக்கு வந்தேன். இன்னைக்கு எங்க அண்ணாச்சி மகனுக்கு கல்யாணம், அதனால யாரும் சாமி கும்பிட உள்ள போக கூடாது. கிளம்பு. ஏன் கும்பிட கூடாது? டேய் என்னடா ஏத்து பேசுற? நீ பாண்டி அனுப்புனாளா? டேய் இவனை அடிச்சு வெளியே தள்ளுங்கடா. வெளியே போடா. சாமி கும்பிட்டு போறேன். ஏய் வெளியே போடா. இழுத்துட்டு போங்க. விடுங்க விடுங்க. ஏன் ஸ்ரீஜா, சஞ்சீவ் கோவிலுக்கு வந்து பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை நிறுத்திட்டா என்ன பண்றது? ஏமா பயப்படுற? முத்தழகுதான் சஞ்சீவ் கூட இருக்கால. சஞ்சீவ் இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது பிளான் பண்ணா அது உடனே முத்தழகு நம்ம கிட்ட சொல்லிடுவா. ஆயுசு 100மா அவளுக்கு. முத்தழகுதான் கால் பண்றா. சொல்லு முத்தழகு. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க ஸ்ரீஜா? கோவில தான். ஏன் கேக்குற? எங்க வீட்ல யாரையுமே காணோம். அபி வீடு வேற பூட்டி இருக்கு. பாண்டி மாமா, அபி அத்தை எல்லாரும் கிளம்பி கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏய், உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? உன் மாமா கூடவே இருந்து உன் மாமா போடுற திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு அப்டேட் பண்ண தானே சொன்ன. ஆனா நீ அவங்கள கோவிலுக்கு போக விட்டுட்டு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க. யோ, புரிஞ்சுக்காம பேசாதீங்க. நான் என் பாண்டி மாமா கூட இருக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்னன்னு தெரியல, அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. சரி, இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாங்க இப்போ கோவில்ல தான் இருக்கோம், பாத்துக்கிறோம். விடு. நீ உடனே கிளம்பி கோவிலுக்கு வா. சரி. என்னாச்சு? என்ன ஸ்ரீஜா பிரச்சனை? என்னவா? சஞ்சீவ் கோயிலுக்கு வந்து பிரச்சனை பண்ணா என்ன பண்றதுன்னு நீ வாயை வச்ச. இப்ப அதே மாதிரி நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? என்ன சொல்ற? அந்த சஞ்சீவ், அபி, ராசத்தி எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பி வர போறாங்களாம். இப்ப என்ன பண்றது? இந்த விஷயத்தை உடனே அண்ணாச்சி கிட்ட சொல்லணும். வா 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 போலாம். வணக்கம் நச்சி. அண்ணாச்சி ஒரு நிமிஷம் வாங்க. போயிட்டு வாங்க. என்னவே, என்ன விஷயம்? முத்தழகி இப்பதான் போன் பண்ணி விஷயத்த சொன்னா. அந்த சஞ்சீவ், அபி, ராசாத்தி எல்லாரையும் கூட்டிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த இங்க வந்துட்டு இருக்கானா. இத சொல்லத்தான் என்ன கூப்பிட்டியா? இது நம்ம எதிர்பார்த்த விஷயம் தானே. என்ன அண்ணாச்சி இவ்ளோ அசால்ட்டா சொல்றீங்க? சஞ்சீவ் இங்க வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா என்ன பண்றது? அந்த சஞ்சீவ் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த போறானா? அங்க பாரு. அங்க பாருங்க. இந்த கோயிலை சுத்தி என் ஆளுங்க அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. இவனுங்களை மீறி சஞ்சீவ் இந்த கோயிலுக்குள்ள வந்து கல்யாணத்தை நிறுத்திடுவானா? சஞ்சீவால இந்த கோயில் வாசப்படியை கூட மிதிக்க முடியாது.